Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல பீஸ் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான புலாவ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்க போறோம். வாட்டர் ஆட் பண்றதுக்கு பதிலா இந்த புலாவ்ல நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தேங்காவை குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல நான் எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சீரகம், அன்னாச்சிப்பூ இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான புலாவ் இது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி கூட. இப்போ 1 கப் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பீல் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ பிரியாணி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது வாஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு புலாவ் இது. இப்போ வீட்டிலே கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு புலாவ். நெக்ஸ்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப்புக்கு 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த புலாவ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர், சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ யம்மியான பீஸ் புலாவ் ரெடி ஆயாச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது இது உங்கள் விஷ். வித் ரைத்தா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஈவன் ஃபார் லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே ஒரு ஆப்டான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.